மற்றவன் தொழிலாளி எங்கு நிறக்குமணியை மாள் வெற்றி ஒருப்பன் அறிவாள் பூமிய வெள்ள கூடறியதுக்கு புண்ணா பொருளோ பொட்டவன. என்னடா எல்லா பாட்டுக்கும் தல் நீர்மலடி அடிக்கிறிய? இவன் யாரா அந்த குழுமை? வாத்தா வாத்தா ஒரு பப்புன்னு வந்தா என்ன செய்யணும்? வாலிமை வைப்பா. என்ன சொல்ல என்ன சொல்ல? நீ வெளியே இருக்கும்போது கண்டிப்பா செய்யணுமா? அது இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி தவளை முண்டை தவளை முண்டையா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு விடுவேன் தெரியுமா? யாரையா நீ? யாரையா நீ? யாருன்னு கேக்குறேன். நீ என்ன பெரிய ஆளா? கிடையாது கிடையாது. அறிவு இருக்குதா? அறிவு இருந்தா என்ன மயத்துக்கு உன் கூட வரேன். நேற்று பிறந்த முண்டை பேசுற அளவுக்கு என் நிலைமை ஆகி போச்சு. சோத்த திங்கிற சோத்தோட சுண்ணாம்ப திங்கிறீங்களா? தினமும் இதைத்தான் திங்கிறேன். கப்ளிங்க நான் கொடுத்தேனா? கொடுக்காட்டாலும் சுமந்துக்கிட்டே இருப்பேன். இந்த பாருங்க, இந்த ஏத்து பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. வாயை பிடிச்சு உடைச்சிருவேன். தொட்டு தொட்டு பேசுறா? ஏய் நிர்வாண பூஜை பண்ணிடுவேன். அது என்ன பூஜை? இது பொம்பளை புருஷன் யாரா? அண்ணே நானும் வரேனே. ஆள் ரெண்டு காரனே புருஷனா? ஐயா எங்களுக்கு இந்த பொம்பளை யாருன்னு தெரியாத மக. அட பாவி, இப்ப நாளைக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிரு. டைவர்ஸ் எப்போ கொடுக்க முடியாது? அவன் இருக்கேன். அப்படி சொல்லாத உதுத்துவாய் மகளை. ஏய் கையை பிடிச்ச என்ன கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க? நீ என் புருஷனா இல்ல நான் வச்சிருக்கவனா இல்ல என் கள்ள புருஷனா? ஐயா லவ் பண்றவனா? யாரை பார்த்தாலும் புருஷன் புருஷங்கிறாளே, யாருக்கு தான் ஐயா புருஷன்? இரு நாளைக்கு முத்து போட்டு பார்த்து சொல்றேன். ஹரிதரணி சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். உன்னைய தூக்கி லப்பரை கொடுத்து இந்த வாரு தமிழ் மாதிரி அறிவாளி எங்கேயும் கிடையாது. என்னடா வேட்டி எங்கேயே ஏத்தி கட்டியிருக்க? அவன் முண்டமா கூட போவேன் என் தம்பி. ஆனா உனக்கு எச்சி ஊருமே நல்லா ஒல்லியா இருக்கேன் நினைச்சு அடிப்பேன்ட்டு. சீ கர்மோ துவச்சிருவேன் காந்தம். அப்படி ஆள் தான் போகக்கூடாது. சீமக்கரை ஒடிச்சுக்கிட்டு அடிப்பாங்க. ஹரிதரணி இந்த நாடக தொழில் மேலே சத்தியமாக உனக்கு நான் என்ன வேணும் சொல்லுத்தா? மைக்கில் சொல்லுத்தா. இதோட ஒன்று எப்படி நான் என் வாயால சொல்றது? அப்போ திரும்பி இதை தூக்கிட்டு சொல்லு. சொல்லு மயிறு மகளே. அப்பா வேணுங்க. கேட்டுக்குங்கய்யா, நான் அப்பா வேணும். நோத்தாவை நான் சென்னை ஆக்கலைன்னா ஐயோ நான் இல்லைடா வேற அப்பேன்டா. எனக்கு இருந்த தண்டி மகன் இருந்தால் நான் இருப்பேனாடா. எனக்கு மகன் முறை வேணும். என்ன இந்த வயிற்று பழப்புக்காக அதையும் தடவை வேண்டிய சூழ்நிலை. சும்மா தொட்டு ஆடுவேன். நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். ஆமாம். உன்னை அன்னையிலேருந்து அப்பா கட்டி பிடிச்சிருக்கேனாத்தா? இல்லைப்பா. தூக்கி வளர்த்த அப்பா. ஆனால் அப்பா பால் குடிக்கவா? நான் புருஷன்னு சொல்லாத போயிரு. சும்மா டிரைவரை விட்டு அடிக்க சொல்லுவேன். கேட்குறா உன்னைய நாடகத்துக்கு அறிமுகம் செஞ்சதே நான். உண்மைதான். கண்டாளி மலை சும்மா முண்டை இரு. அறிமுகப்படுத்தி உன்னை பொழைக்க வச்சது நான். என்ன கேட்டேன்? எல்லா பப்புன்னு சொல்ல மாட்டாங்களா? நான் பேக்கு தூக்கணுமா, முதுகுக்கு பவுடர் போடணுமா? அதைத்தான் நான் செய்யலை. அப்போ நீங்கள் சம்பளம் வாங்குறதுக்கு சூம்புறக்கா வர்ற? இல்லை அப்படிலாம் இல்லைங்க. ஓடியா அப்பாட்ட ஓடியா. ஐயோ என் மக எப்போ அடுத்த ஒரு பேரனை பார்க்கணும். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க. இப்போ சரி வாங்க வாங்க. ஏய் போகக்கூடாது. லூஸு ஆயி செய்யக்கூடாது. சரி. உண்மையிலே கலை அப்படின்றது எல்லாருமே கலை கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. இந்த கலையிலே என்ன உறவுகளோடு இவர்கள் ஆடுறது யாருக்குமே தெரியாது. தாய் தகப்பனாக இருந்தாலும் இந்த கலைக்காக நாங்கள் ஆட வேண்டிய சூழ்நிலை. கலையை மட்டும்தான் பார்ப்பேன். வாழ்த்துக்கள் என் செல்ல புத்துரு. நன்றி நன்றி அப்படின்னு நான் தப்பிச்சிட்டேன், நீ தப்பிச்சிட்ட. அதே சங்க போடுறாங்க பாரு. ஏய் பாவாடைக்குள்ள வந்து சங்க ஊர் உள்ளது பாரு. அது எதுக்கு அதை உருட்டி இந்த வந்துட்டேன். இவன் இந்த வேலை தான் நல்லா பார்ப்பேன். ஏய் போமே நான் இங்கே உன்னைய நான் என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்காத. மை ஸ்டூடெண்ட் வந்து செய்வாங்க. இப்போ ஆமாம்மா இவங்க தகர்த்தி விட்டாங்க. அடுத்து அவங்க வந்து தகர்த்த போறாங்க. எனக்கு ஒன்று நிற்கிறதுக்கே மனசு வலிக்குது. அவங்க வந்து அடிச்சு போகிறாங்க. வாடா தம்பி அடிக்க போ கராட்டே அடி. ஏதாவது ஒரு கெட்டப் போட்டு வந்துடுவாரு. இங்கே வந்து டைலாக் பேச தெரியாது. அப்பா அப்போ ஏன் லப்பரம் ஒன்று சும்மா இருக்கு வேணுமா? வேணாம், அதை அரும்பி விட்டுருவேன். யார் மயம்பா? சுப்பேன். என்ன படிக்கிறிய செல்லாம்? 5வது. 5வது படிக்கிறேன். இன்னைக்கு இந்த தண்டியாக இருந்தேன்.
எப்போ ஒரு மாதிரியா புடப்பா இருக்க போ கேனுக்கிட்ட ரைம் சொல்லுங்க. 1 2 3 5 உண்ட எந்த ஊரோட ரைம்ஸ் ஒன்றுன்னு சொன்னாங்க. அதான் நீ கேள்த்தா எங்க 1 2 3 சொல்லுங்க. அங்கே போய் கேட்காத வேற மாதிரி பண்ணிடுறேன். இங்கே வா நீ ஒரு விளங்காம உண்ட. எங்க 1 2 3 சொல்லுங்க. 1 2 3 4 5 ஏய் என்ன எப்படி கை காட்டுறான்? அதுக்கு மேலே இழப்பு வந்துருன்றேன். ஏலே 1 2 3 எங்கே சொல்கிற? 1 ஹலோ இன்னர் வைப்பா. ஏ பூமகள் 2 3 4 5 7 8 9 10. சரியாட்டா தெரியலன்னு சொல்லு போ. நல்ல சட்டை அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டேன். என்னையை பொறுத்தளவு உள்ளே போய் இங்கே சத்தம் போடுறதோட ஸ்பாட்லேயே ஆடுறேன். அடுத்து உனக்கு விழுக போகுது. அப்புறம் சிமுண்டு மூட ஒரு ரேசப்பு போகுது தான். எனக்கு ஒரு போடு வண்டியை ஒரு ஒரு டூர்ட்டிக்கிறேன். ஏய் அது வண்டியில் முண்டை ஏதாவது டாரஸா ட்ரே சைக்கிள். ட்ரே சைக்கிளில் லேச நான் பெடல் போட்டுக்கிறேன். அடியே அடி தாவணி போட்ட புள்ள தாவணி போட்ட புள்ள அடி தங்க நிறம் உள்ள உள்ள அடி தங்க நிறம் உள்ள உள்ள அடி தை மாசம் பொறக்கட்டுண்டி அடி தை மாசம் பொறக்கட்டுண்டி அடி தை மாசம் பொறக்க ஒரு பாட்டை பாடினா இத்தனை பாட்டுக்கு 2 வரியை பாடிட்டு முண்டை ஆடிட்டு போவையா? பெரிய பிற்கா வைக்கிறாரு ராசவாட்டு மானூர் விஜயராவ் மாதிரி. ஏ 2 பாட்டு 2 அடியை பாடுவான். ஆனந்த் கொண்டு உடனே தாவணி போட்ட உள்ள தங்க நிறம் உள்ள உள்ள தாவணி போட்ட உள்ள தங்க நிறம் உள்ள உள்ள தை மாசம் பொறக்கட்டுண்டி தாலி நான் கட்டுறேன் தாய் மாமே மகன் கேட்டதியான மாமே மாமே இதுக்கே இழப்பு வாங்குது. இதுல வேற குருநாதர் வேற. ஆனா எனக்கு இழப்பாங்க எவ்வி அடிப்பேன் 200 மாத்திரை உவ்வான்னு அடி தாய் மாமே மகளே ஏதாச்சியான கொடியே மாமே மகளே ஏதாச்சியான கொடியே இருங்கப்பா எனக்கே படபடன்னு வருது. இப்படின்ட்டேன் தூக்கிட்டு போகிறேன். என்ன பண்ணேன்டா நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன் அவன் ஒன்று செஞ்சுட்டு போகிறேன். எல்லாரும் கை தட்டலாம். உண்மையிலே எவ்வளோ பெரிய ஆள் மேடையில் நின்றுக்கிட்டு இருக்கேன். சின்ன பையன் வந்து வாயில் வச்சுட்டு போயிட்டேன் பாரு. தம்பி நீ பொத்து பழனி மேனே ஏ எத்தனை கட்சி தினக்கு கத்தியாச்சு அந்த பெட்டிக்கான இறிட்டாங்க. சிவசமாதி அடைஞ்சிட்டேன். மாமா வாங்கி பாடுங்க மாமா. சந்திர மாமா. சரிங்க மாமா. இந்த பூ வச்சுட்டு வந்துருச்சு. அது எம்மதம்மா தந்தன சொல்லுங்க. தந்தன 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 தந்தன. ஆமா ஆண்டி வயல்ல முளைப்பாரி ஓட்டிருக்கேன். கும்மி அடிக்க வேண்டிய ஏலே தந்தன சொல்லும் போது உன்னையே சொன்னண்டா. நீங்க மியூசிக் தந்தன 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 தந்தன. 2 பேரும் செருப்பு ஜோ நீங்க அடிங்கப்பா. நீர்மலா யாரா? எம்மதம்மா எம்மதம்மா ஆண்டவன் அந்த மதம் அவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். அப்பதானே ஊசி நல்லா ஏறும். அடி வட்ட நிலவு போல ஏசுன காங்கோட்டு போட வடிவான அடிவாடா மல்லி பூவலகி அடி நிலவு போல ஏசுன காங்கோட்டு போடு அடிவான அடியே வடிவான பூவலகி காங்கோட்டு போடு
ஒன்றும் புரியலையா? சொல்லி கொடுத்த எனக்கே புரியல, நீ பொத்து. சொல்லி கொடுத்த எனக்கே படபடன்னு வருதுடா, என்னென்னமோ செய்கிறேன். ஆனால் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. ஏதோ ஒரு பச்சை பையன் உங்களை சிரிக்க வைக்கிறேன் பற்றிலாம். அவனுக்கு வலுவாக அடி இருக்கிற என்னடா வண்ணி. அப்போ தலையை உள்ளே விட்டேன், கரைச்சின்ட்டேன். அடுத்த மேஜிக் பண்ணி உன்னை ஏதாவது பண்ணுவேன், கப்பிலிங்க கூட காணாம பண்ணுவேன். ஆத்தாடி வெரி கிரிமினல். பத்திரமா வச்சுக்க. அது மேல ஒரு செங்கக்கல்லை வச்சு மூடி வச்சுக்க. இங்கே வாங்க மாமா, கொள்ளூர் மணி மாமா. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொம்பளையே தடைக்கிட்டு இருக்கீங்களே என்ன மாமா? உள்ளேயும் அப்படிதான் பண்றான். வட்ட போட்டு காரி மலவி கொண்ட காரி கொண்ட மலை கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட ரவுண்டு ரவுண்டு கொண்ட ஓட்டு உண்டு கொண்ட வேலை ஓட்டு. உண்மையிலேயே மேஜிக் நினச்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரா? இப்படி ஒரு மேஜிக்கு நான் எங்க சொல்கிறாப்பில்ல மாமா, ஊமை போட ஒரு போடு போடுங்க மாமா. சிங்கினுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையில் ஆட்டமா. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையில் ஆட்டமா. ஆட வந்த மேடையில் காண வந்த உன்னை பற்றி அழகா சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. புடுங்க குறைக்கலையே புடுங்கணும்ல. பூ வந்துச்சு மாமா, எடுத்து கம்பு கூட்டில் வச்சுக்கோங்க மாமா. உங்க உஷாருண்டா உஷாரு உஷாரு. என்னங்க ஒரு பக்கம் லோடு இறங்கிருச்சு, என்ன லாரி சாஞ்சிருச்சா இல்லை கயிறு நிற்கலையா? இருங்க எல்லாரும் பாருங்கள். இது வந்து ஒரு ரோபோ மாதிரி. நான் பட்டன் அமுக்குனா இது என்ன வேணால் செய்யும். இப்போ பட்டன் அமுக்கும் போது கேனை கீழே போட்டுரும். இன்னொரு பட்டன் அமுக்கும் போது கேனை தூக்கிட்டு உள்ளே ஓடிடும். இதுக்கு மட்டும் 270 ரூபா சார்ஜ் வாங்குகிறேன். கைதட்டலாம். என்ன பண்ண சொல்கிற பாவம் பச்சை மண்ணு. இப்போ எதுக்கு அவன் வாய் வச்சாமல் இருக்கேன்? ஏன் வாய் வச்சுனா கேட்காத கேள்வி பண்ணி கேட்பேன். ஐயோ அப்ப இது என்ன பண்ணும்? இது எது பண்ணணும்னு நானும் 10 வருஷமாக பார்க்குறேன், பண்ணலை. ஆனால் இதுகிட்ட ஒரு திறமை இருக்குது. ஏதாவது ஒன்று அத்தை பண்ணிடுறேன், பொம்பளை வாசம் அள்ளிடுறேன். அத்தை ஒரு வாவோடு போடுங்க அத்தை. எல்ல பூகு பல்லாலகி இழந்தா பல நிறத்தலகி. எல்ல பூகு பல்லாலகி இழந்த பல நிறத்தலகி. பொடிநாடையா போறவளே ஒருத்தரமா நானும் வரேன். இந்த விழுந்து சாக தெரிஞ்சாண்டா டேலே. மாமா ஓடுங்க மாமா. வாலிமை பாயே. நான் பாட்டெடுத்து பாடி வரேன். தெம்மாங்கு பாட்டு நீ ராசா பாட்ட எடுத்து பாடி வரேன். தெம்மாங்கு பாட்டு தலைப்பழ ஓட்டுக்க மேல அப்பதான் எட்டும். ஏய் என்ன பண்ணுறத? ஒரு வயசுக்குள்ளே நம்ம நம்பி ஓடுது, என்ன போட்டு அடிச்சுது?
வரட்டோன்னு இல்லை நல்லா லைவ் பார்த்தது ஒன்று வாவே நீங்கள் பார்த்தா உன்னை ஒரு வழியாக்கிறேன். இந்த மாமா வந்து அந்த வாடகைக்கு வரும். ஏன்னா அதுக்கு வந்து நகர மீன் வாடகைன்னா வந்துடும். உப்பு சோ போட்டு கழுவணும் அதுக்கு தான். கொஞ்சம் வாலிமை இன்னும் எல்லாமே வை. அரிதரணி முதல்ல உன்னை நான் எங்கே தெரியுமா பார்த்தேன்? எங்கப்பா பாத்தீங்க? அப்பான்னு சொல்லாத அரைஞ்சு விடுவேன். இது உங்களுக்கு மகளா? மருமேனே மருமேனே மாமா மருமேனே என் மகளை இது வரைக்கும் அப்போ மாமா மாமா ஏய் நீ என்ன தடவிக்கிட்டே இருக்கிறேன்? என்னங்க இது பலூன் மாதிரி புடச்சிக்கிட்டே இருக்குது என்ன? அவன் நாக்க சொல்லட்டுறான் பாத்தீங்களா? அவர் மருமேந்தியா மருமேனே ஐயா மக்கா பிச்சுட்டான்டா காமெடியா. ஆனால் நாளைக்கு பொம்பளையால் கூட பேசு. நம்ம ஊருக்கு ஒரு பப்புன்னு வந்திருந்தேன் குழுமம் மாதிரி. திணி வாய திறக்கலாட்டி என் பாட்டுக்கு வந்தேன். ஏன்னா ஐயோ செய்யக்கூடாது இந்த வயசில். என்ன நாக்கு போடு. நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா என்னையில் அடிப்பாங்க. ஆனால் நல்லா பழகிருக்கானே நல்லாட்டி நக்குறான் அண்ணே. இதெல்லாம் நீங்கள் பார்த்த வேலை தான் அத்தை. பஞ்சாமிரதம் திங்கெல்லாம் பழகி விட்டான். வேற செய்யக்கூடாது மாமா. அதா அரிதரணி நீ இல்லாத இந்த உலகத்தில் நீ அப்படியே செத்துருவியா? அந்த மருமையை வாங்க போ. இவர் தான் உன்னைய ஊமையாக இருந்து கூட வாய் ஓட்டு பழச்சுக்கிறார். ஆமாம். உனக்காக திருவிழாநிலையில் லோடுமனாக இருந்தால் கூட உன்னை காப்பாற்றிடுவார். உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பார். அது இதோட முடுக்கான்னு இருக்கு. அதோட நீங்கள் ஊரை காலி பண்ணி போயிருங்க. எவனும் ஒத்த சத்தில் வர முடியாது. அசையா மரம். இப்போ நான் ஒரு பட்டணம் அமுக்குன்னா அவன் கையை பிடிக்கும். உண்டை ஏன் எதை பிடிக்க தெரிஞ்சு பட்டணம் கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கு. அருமேனே பக்கத்தில் வாங்க அப்போ 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 நீங்கள் இவ்வளோ நேரம் சிரிக்க வச்சதுனால என் மகளையே உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ என் மகளை நீங்கள் கை விட்டுறக்கூடாது. காலை மட்டும் கூட விட்டுக்கிறேன். அதை விடக்கூடாது. காலை என்ன தவிர அப்போ உங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்டேன். நீங்களா வசனம் தெரியாட்ட கூட உள்ளே உயருங்க. இப்போ பார்த்து சேர்த்து வைப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் உங்கள்கிட்ட வாயை விட்டு கேட்குறேன். இந்த நீ விட்டது இந்த மதிய சட்டு ஊன்றுச்சு. உங்க மகள எனக்கு மட்டும் என்னைய நம்பி கட்டி கொடுங்க. சரி மருமகனே. இந்த பிள்ளையை நான் எப்படியெல்லாம் வச்சு காப்பாற்றுவேன் தெரியுமா? எப்படியோ வச்சிருங்க ஆத்தா. நீ 2 மருமகளுக்கு வாரத்துக்கு 3 நாள் ஒதுக்கிட்டு. நான் லூசுதேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அம்மா அப்பாலும் சொல்லாத. அவங்க 2 உன்னை கடிச்சாலும் கடிச்சு போடுவாங்க. நான் தான் உனக்கு அது பறி நிறைஞ்சிருச்சு. அதே மீன் கீழே இறங்குது. என்னடா கச்சா மாதிரி இருக்கு. கச்சாவை 2 மீன் அரைச்சிருப்பாங்க. பார்த்தா கிண்டி பார்ப்பாங்க. செகதி தான் போட்டு தொங்கும். மருமேனே அந்த இதை தூக்குங்க. அப்போ அந்த கிரேன்ற என்னப்போ நீக்குற சாட்டு மாதிரி. அதான் என்ன நீங்கள் மாசமாக இருக்கிய? ஒருவேளை பெரட்டி அடிச்சிருப்பாங்களோ. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் இவனுக்கு. இதில் எதுக்கு கைதட்டு தெரியுமா கொடுக்க சொன்னேன்? எத்தனையோ பேர் என்னமே பேசி சிரிக்க வைக்க முடியல. ஒரு சின்ன பையன் வாயே திறக்காமல் உங்கள் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன் பாரு. இவன் தான் பெரியாள். வாழ்த்துக்கு. கொட்டையை பிடிங்க. சி இதை பிடிங்க. காதல் பண்ண போகிறேன். அப்போ பொம்பளைகிட்ட போகக்கூடாது. எதுக்கு எந்த டைலாக் பேசுகிற? அதுக்கு தானே வாய் தரக்கூடாதுன்றேன். எக்கோ இப்போ அல்லோ 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 ரெடியா சார்? மியூசிக் போகலாமா? மியூசிக் போகலாமா? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் போவடுத்து ஒரு மாலையிட
விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடும் உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே. செம்ம டான்ஸா? ஏய், அவங்க வரத்தையும் செய்வாங்க சின்ன பையில, நீ ஒட்டக்கூடாது. நான் ஒண்ணுமே பண்ணலங்க. ஒண்ணுமே பண்ணாம இப்படி இழைச்சி நிக்கிறேன். இது என்னங்க சாணி ஓடுற சிந்து மாடு மாதிரி நிக்கிறேன். அது ஏதாவது பண்ணுங்க. என்ன தொட்டு பாக்குறீங்க? மலரின் கதவும் ஒன்று திறக்கின்றது, மௌனம் வெளியில துடிக்கின்றது, பெண்மை புதிதாக பிறக்கின்றது, உலகில் அமுதம் சுரக்கின்றது, அரை ஒன்றின் மீது திருப்புவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, கட்டி பிடித்தாய் அடி தொட்டு இழுத்தாய், வெக்கம் என்ன சத்தம் போடுதா என்னைத்தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீ தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே. உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடாமும் தானே சுரையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது, முத்தம் கொடுத்தானே இது மொத்தம் குளித்தானே, உறவுக்கு இழந்தானே, கட்டி பிடித்தாய் தொட்டு இழுத்தாய், வெக்கம் என்ன சத்தம் போடுதா என்னைத்தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே. நேரம் அரிசி ஆட்டியிருப்பாங்களே. சேச்சே, பரவாயில்லங்க. உங்க குருன உங்களோட சிசியங்கள்ல ஒண்ணும் பண்ணல. வெரி குட். நீங்க என் மாணவ செல்வங்களே. உளுந்து மட்டும்தான் ஆட்டினேன், அரிசி ஆட்டல். போடா. எங்க அந்த நட்டுவா காளி பைய? ஏங்க இவன் கூட ஒண்ணும் பண்ண மாட்டான், அவன் சூப்பரா பண்றாங்க. பரவாயில்ல. நீ இளவயசு ஆளா தானே தேடுவ. இந்த முகரையை லவ் பண்ண ஒரே ஆள் நீதான். என்னடா காக்கடா மாதிரியே இருக்கேன். ஐயே சி. இப்ப காதல் பண்ணுவோம், பக்கத்துலயே இவன் வரமாட்டான். காதல் உன் காதலை சொல். சொல்லவா? காதோரம் லோலாக்கு கதை சொல்லேதடி, காத்தாடும் மேலாக்கு என பின்னேதடி.
டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு மகள் ஹரிதரணி அவர்களுக்கு ஆண்டிவய கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்துக்கிறார்கள். மற்றும் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் பப்ளு அவர்களுக்கும் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்த. பப்ளுக்கு ஆமாம், பெருமையாக பேசுங்க மாமா. ஆனந்த மாமா போடட்டும். இங்கிட்டு வாங்க ஐயா. நன்றி சொல்லுங்க 2 பேரும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத ஆண்டிவயல் கிராமத்தார்களுக்கும் பெரியோர் உரியா மட்டும் பெஞ்சுவோ உனக்கு. நானே 21 வருஷத்தில் இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வர்றேன். மறக்க முடியாதுன்னா நம்ம டெய்லி 3 வேளை வந்துட்டு போகிறது மாதிரி. சிறப்பான அன்பான பாசத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய எங்களது காட்சிகள் ஆரம்பம். சர்க்கஸ் கடையில் இருந்தேன். அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த 7 கரகத்தை தூக்கிட்டு போகணும். மகமாய் நாடகமா வாழ்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு கிராமமா. ஆமாங்கய்யா. அன்பு சார்ந்த ஆண்டிவயல் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் இந்த நாடக மேடையிலே ஏற்றி எங்களுக்கெல்லாம் எதிர்கால ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை சாம்பவான் திரைப்பட நடிகருமான அன்பு மாமா கள்ளிசேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்தாமரில் நன்றி என்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். இருட்டிலே மூலிகை கடந்த இந்த தமிழ்நாட்டில் முத தமிழகத்திலே மின்சாரம் வயரெழுத்த நமது முப்பாட்டனார் பூச்சி அவருடைய சிலையை இந்த ஆண்டிவய கிராமத்திலே நான் திறப்பதை நினைத்து பெருமடைகிறேன். நமக்கு மின்சாரம் வயரிழுத்து மின் இணைப்பை தந்த முப்பாட்டனார் பூச்சி அவருடைய சிலையை திறக்கிறேன். கைதட்டலாம் எல்லாருமே. இவ்வளவு முப்பாட்டனார் பூச்சி அவருடைய பேரன் உரையாற்றுவார். சிலையும் அவரே, பேரனே. மைக்கு டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பேசு. ஹலோ போல்டா. ஹலோ, உங்க எல்லாத்தையும் கேட்க பேசுறது? ஆமா. ஹலோ, செக் செக் செக். கேக்குதுங்க. எனக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்திய ஆண்டிக்கு வணக்கம். ஆண்டி கிடையாது, அங்கிள். ஆண்டி வய. எனக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்திய ஆண்டிச்சாமி அவர்களுக்கும் வணக்கம். ஆண்டி வய. ஆண்டி வயக்காட்டுக்கு வணக்கம். உண்மைதான். இந்த ஊரிலே மயிலை சார்ந்து வைத்தது தான் இந்த ஆண்டி வய. ஆண்டி வயக்காட்டுக்கு வணக்கம் என்பது விவசாயத்தை குறிப்பிட்டிருக்கிறான் இந்த தம்பி. வாழ்த்துக்கள். நம்ம எல்லாம் விவசாயி தானே. ஆண்டி வய கிராமத்தார்களுக்கு பப்புண்டு சார்பாக நன்றி ஐயா. நன்றி. தூரம் தொலைவில் வந்த உறவுகள், இருட்டு நேரம் டூவீலரில் போகிறீங்க, நிறையா பார்த்து மெதுவாக போகணும். நன்றி உறவுகளை, சந்திப்போம்.